சாந்தி 12/3/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆழ்ந்த அமைதியில் செல்வதற்கான பயிற்சி செய்யுங்கள். புத்தி தந்தையின் பக்கம் இருந்தால் தந்தையும் நீங்கள் அசரீரி ஆவதற்கான சக்தி கொடுப்பார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைக்கும்போது எந்த சாட்சாத்காரம் ஏற்படுகிறது? பதில்: சத்தியுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை நாம் எவ்வாறெல்லாம் நடிக்கிறோம் என்பதின் அனைத்து காட்சி ஏற்படுகிறது. நீங்கள் முழு உலகையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அறிந்து கொள்கிறீர்கள். அறிந்து கொள்வதற்கு தான் சாட்சாத்காரம் என்று பெயர். நாம் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகளாக இருந்தோம். தற்போது அசுர குணமுடையவர் ஆகிவிட்டோம் என இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். மீண்டும் தெய்வீக குணம் நிறைந்த தேவதை ஆகிக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் புது உலகம், புது வீட்டிற்கு செல்கிறோம். குழந்தைகள் நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை அவர் குழந்தைகளுக்கு சக்தியின் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது இந்த சரீரத்தை மறக்க வைத்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் சரீரத்தை மறந்து விடுவதற்காக பாபாவின் உதவி கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கிறார். ஏனென்றால் பாபா ஆத்மாக்களை தான் பார்க்கின்றார். உங்கள் ஒவ்வொருவருடையவரின் புத்தியும் பாபாவின் பக்கம் செல்கிறது. பாபாவின் புத்தி மற்றும் பார்வை குழந்தைகள் பக்கம் செல்கிறது. வித்தியாசம் இருக்கிறது. ஆழ்ந்த அமைதிக்காக பயிற்சி செய்கிறீர்கள். சரீரத்தை விட்டு விடுபட விரும்புகிறீர்கள். எவ்வளவு நினைக்கின்றோமோ அவ்வளவு இந்த உடலில் இருந்து விடுபட்டு போகலாம் என ஆத்மா புரிந்து கொண்டிருக்கிறது. பாம்பின் எடுத்துக்காட்டு போல என்ன எடுத்துக்காட்டு கொடுக்கிறீர்கள்? அதில் ஏதோ மகிமை இருக்கிறது. நாம் உடலை விட்டு வீட்டிற்கு திரும்பி செல்கின்றோம். பிறகு வருவோம் என அறிகிறீர்கள். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை. இந்த நாடகத்தையும் யாரும் அறியவில்லை. நினைவினால் உங்களுடைய விக்ரமம் விநாசம் ஆகும் என்று வேறு யாரும் உத்தரவு கொடுப்பதில்லை. இது போன்ற விஷயங்களை வேறு யாரும் கூறவில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்போது நம்முடையது வீடு திரும்பும் பயணம் ஆகும். ஆத்மாவின் புத்தி யோகம் அந்த பக்கம் இருக்கிறது. நாடகம் முடியப் போகிறது. இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். பாபாவைத்தான் நினைக்க வேண்டும். அவரே பதீத பாவனர். கங்கை தண்ணீரால் விடுவிக்கக்கூடியது என்றும் வழிகாட்டி என்றும் கூற முடியாது. இது மிகவும்
புரிந்து கொண்டு புரிய வைக்க வேண்டிய விஷயம். அது பக்தி ஆகும். அதனால் எந்த நன்மையும் இல்லை. தண்ணீர் நீராடுவதற்காக என்பது குழந்தைகளுக்கு தெரியும். தண்ணீர் ஒருபோதும் தூய்மையாக்க முடியாது. பாவனையின் பலன் கிடைக்கிறது என்பதும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் அதற்கு மகத்துவம் கொடுத்துள்ளனர். இந்த விஷயங்கள் அனைத்திற்கும் குருட்டு நம்பிக்கை என்று பெயர். இவ்வாறு நம்பிக்கை வைப்பதினால் மனிதர்களுக்கு பட்டம் கிடைக்கிறது. குருடர்களின் வாரிசு குருடர்களே. பகவான் வாக்கு அல்லவா? குருடர்கள் மற்றும் பார்வை உடையவர்கள் யார் என நீங்கள் அறிகிறீர்கள். முழு உலகத்தின் முதல் இடை கடை பாபா மூலமாக அறிகிறீர்கள். நீங்கள் பாபாவை அறிந்து விட்டீர்கள். ஆகவே சிருஷ்டியின் முதல் இடை கடை மற்றும் கால நேரத்தை அறிந்து விட்டீர்கள். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் விசார் சாகர் மந்தன் செய்து தனக்கு தானே தீர்மானிக்க வேண்டும். பக்தி மற்றும் ஞானத்திற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஞானம் முற்றிலும் விடுபட்ட விஷயம் ஆகும். இந்த ஞானம் பிரசித்தமானது. ராஜ யோகத்தின் படிப்பு அல்லவா? தேவதைகள்தான் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தனர் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். படைக்கக்கூடியவர் தந்தையே வந்து தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். அவரே பரமாத்மா. பரம் ஆத்மாவிற்கு தான் பரமாத்மா என்ற பெயர். ஆங்கிலத்தில் சுப்ரீம் சோல் என்று கூறப்படுகிறது. சோல் என்றால் ஆத்மா. பாபாவின் ஆத்மா பெரியதாக இருக்காது. குழந்தைகளை போன்றுதான் இருக்கிறது. குழந்தைகளுடையது சிறியதாகவோ பாபாவுடையது பெரியதாகவோ அதுபோல் இருக்காது. சுப்ரீம் நாலேஜ்ஃபுல் தந்தை மிகவும் அன்போடு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நடிப்பது ஆத்மாதானே. நிச்சயமாக சரீரத்தை ஏற்று நடிக்கும் ஆத்மா வசிக்கக்கூடிய இடம் சாந்தி தாமம் ஆகும். ஆத்மாக்கள் பிரம்ம மகத்தத்துவத்தில் இருக்கின்றது என குழந்தைகள் அறிகிறார்கள். இந்து ஸ்தானத்தில் வசிப்பவர்கள் தங்களை இந்துக்கள் என்று கூறுவது போல பிரம்மத்தை ஈஸ்வர் என நினைக்கிறார்கள். வழியும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யார் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் திரும்பி செல்ல முடியாது. நாடகம் முடியும் போது அனைத்து நடிகர்களும் ஒன்றாக சேருவார்கள். படைக்கக்கூடியவர் முக்கிய நடிகர்களும் நிற்கிறார்கள். நாடகம் முடியப் போகிறது என குழந்தைகள் அறிகிறீர்கள். இந்த விஷயங்களை எந்த ஒரு சாது சந்நியாசியும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாவின் ஞானம் வேறு யாருக்கும் இல்லை. பரமாத்மா தந்தை இங்கு ஒரே முறைதான் வருகிறார். மற்ற அனைவரும் இங்கு நடித்துத்தான் ஆக வேண்டும். விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? ஆத்மாக்கள் அனைவரும் எங்கிருந்து வந்தனர்? ஒருவேளை யாராவது திரும்பி போனால் பிறகு அது பழகி இருக்கும் அல்லவா? ஒருவர் வந்தார், இன்னொருவர் சென்றார்,
பிறகு அங்கு மறுபிறவி என்று கூற வேண்டியது இல்லை. ஆரம்பத்திலிருந்து மறுபிறவி இருக்கிறது. லக்ஷ்மி இருக்கின்றனர். மறுபிறவி எடுத்து கடைசியில் வரும்போது முதல் எண்ணில் போக வேண்டியிருக்கிறது என பாபா கூறுகின்றார். இதில் சந்தேகப்படுவதற்கு எந்த விஷயமும் இல்லை. ஆத்மாக்களின் தந்தை அவரே வந்து புரிய வைக்கின்றார். என்ன புரிய வைக்கின்றார்? தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். பரமாத்மா என்றால் என்ன என முன்பு தெரியுமா? சிவனுடைய கோவிலுக்கு மட்டும் சென்றனர். இங்கே நிறைய கோவில்கள் இருக்கின்றது. சத்தியுகத்தில் கோவில் பூஜை எதுவும் இல்லை. அங்கே நீங்கள் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக மாறுகின்றீர்கள். அதை அரை கல்பத்திற்கு பிறகு பூஜாரிகளாக மாறுகிறீர்கள். அவர்களை தேவி தேவதைகள் என்று கூற முடியாது. மீண்டும் தந்தை வந்து பூஜைக்குரியவராக மாற்றுகின்றார். வேறு எந்த தேசத்திலும் இந்த புகழ் கிடையாது. ராம ராஜ்யம், ராவண ராஜ்யம் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ராம ராஜ்யத்தின் கால அளவு எவ்வளவு என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இது நாடகம். புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் இவ்வாறு இருக்கின்றீர்கள், நாங்கள் இவ்வாறு இருக்கின்றோம் என குழந்தைகள் வர்ணனை செய்கின்றார்கள். நாம் இவர்களை போன்று சம்பூர்ண நிர்விகாரியாக மாற வேண்டும் என இச்சமயம் நீங்கள் அறிகிறீர்கள். தந்தையை நினைவு செய்வதை தவிர வேறு வழி இல்லை. வேறு யாருக்காவது தெரியும் என்றால் கூறவும். பிரம்மம் அல்லது தத்துவம் நிர்விகாரி என்று யாரும் கூற மாட்டார்கள். ஆத்துமாதான் நிர்விகாரியாகிறது. பிரம்மம் மற்றும் தத்துவத்தை ஆத்மா என்று கூற முடியாது. அது வசிக்கும் இடம் ஆகும். ஆத்மாவில்தான் புத்தி இருக்கிறது என குழந்தைகளுக்கு புரியும். அது தமோ பிரதானமாகும்போது முட்டாள் ஆகிவிடுகிறது. புத்திசாலி மற்றும் முட்டாள் இருக்கிறார்கள் அல்லவா? உங்களுடைய புத்தி எவ்வளவு தூய்மையாகிறது, பிறகு அழுக்காகவும் ஆகிறது. நீங்கள் தூய்மை மற்றும் அசுத்தத்தின் வேறுபாடுகளை அறிந்துள்ளீர்கள். அசுத்தமான ஆத்துமா திரும்பி போக முடியாது. இப்போது அப்பவித்திரத்திலிருந்து பவித்திரமாக எப்படி மாறுவது? அதற்காக அடித்து கொள்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இது சங்கம யுகம் என நீங்கள் அறிகிறீர்கள். பாபா ஒரு முறைதான் அழைத்து செல்ல வந்திருக்கிறார். அனைவரும் புது உலகத்திற்கு செல்ல முடியாது. யாருடைய பாட்டு இல்லையோ அவர்கள் சாந்தி தாமத்தில் இருக்கிறார்கள். ஆகவே படங்களும் காட்டப்பட்டிருக்கிறது. மற்றபடி வேறு என்னென்ன சித்திரங்கள் இருக்கின்றதோ அது பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும். இது ஞான மார்க்கத்தினுடையது ஆகும். இதன் மூலமாக சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது, நாம் எவ்வாறு கீழே இறங்குகிறோம் என்பது
புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. 14 கலைகள் இருந்து 12 கலைகள் ஆகிறது. இப்போது எந்த கலையும் இல்லை. வரிசை படியாக இருக்கிறது அல்லவா? நடிகர்களில் கூட வரிசை கிரமம் இருக்கிறது. சிலருக்கு 1000, சிலருக்கு 1500, சிலருக்கு 100 என வருமானம் கிடைக்கிறது. எவ்வளவு வித்தியாசம்! படிப்பில் கூட இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் யாராவது தேர்ச்சி அடையவில்லை என்றால் மீண்டும் படிக்க வேண்டியதாக உள்ளது. இங்கேயோ மீண்டும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பதவி குறைந்து போகிறது. பிறகு ஒருபோதும் படிக்க முடியாது. ஒரு முறைதான் படிப்பு. தந்தை ஒரே முறைதான் வருகின்றார். முதலில் ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்தது என புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவர்கள் விஞ்ஞானத்தில் கூர்மையாக இருக்கின்றார்கள். அனைவரும் அவர்களிடம் இருந்துதான் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடையது தங்க புத்தியாகவும் இல்லை, அவ்வளவு கல் புத்தியாகவும் மாறவில்லை. இச்சமயம் அவர்களின் அறிவு அதிசயம் செய்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானத்தின் அறிவியலின் பிரச்சாரம் அனைத்தும் கிறிஸ்துவர்களால்தான் வெளிப்பட்டது. அதுவும் சுகத்திற்காகத்தான். இந்த பழைய உலகம் அழியத்தான் வேண்டும் என நீங்கள் அறிகிறீர்கள். பிறகு சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். இல்லை என்றால் இவ்வளவு மனித ஆத்மாக்கள் வீட்டிற்கு எப்படி திரும்பி போவார்கள்? விஞ்ஞானத்தின் மூலமாக அழிவு ஏற்படும். அனைத்து ஆத்மாக்களும் சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவார்கள். விநாசத்தில் முக்தி அடங்கி இருக்கிறது. அரை கல்பம் முக்திக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? எனவே விஞ்ஞானம் மற்றும் இயற்கை சீற்றங்கள், அதாவது இயற்கையான ஆபத்துக்கள் என்று கூறுகிறோம். இவை எல்லாம் நடந்தே தீரும். இந்த போரானது முக்தி தாமம் செல்வதற்கு நிமித்தமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை பேரும் முக்தி தாமத்திற்கு போக வேண்டும். நீங்கள் கடினமாக முயற்சி செய்திருக்கலாம், குருவிடம் சென்றிருக்கலாம், ஹட்ட யோகம் கற்றுக்கொண்டிருக்கலாம். யாரும் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியாது. இத்தனை விஞ்ஞானத்தின் குண்டுகள் தயாராக இருக்கின்றது. நிச்சயமாக விநாசம் நடக்கும் என புரிந்து கொள்ள வேண்டும். புது உலகத்தில் நிச்சயமாக மிக சிலரே இருப்பார்கள். மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். படிப்பின் சக்தியினால் ஜீவன் முக்தியில் வருகிறார்கள். நீங்கள் ஆடாத உறுதியான இடைவிடாத ராஜ்யம் செய்வீர்கள். இங்கே பாருங்கள், அனைத்து கண்டங்களும் துண்டு துண்டாகி இருக்கிறது. பாபா உங்களை உறுதியான துண்டிக்கப்படாத முழு உலகத்திற்கு சக்கரவர்த்தி ராஜா ஆக்குகின்றார். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ராஜ்யம் சொத்து கிடைக்கிறது. இந்த சொத்து எப்போது யார் கொடுத்தது? யாருடைய புத்தியிலும் இல்லை.
நீங்கள் மட்டும்தான் அறிகிறீர்கள். ஞானம் மூன்றாவது கண் ஆத்மாவிற்கு கிடைத்திருக்கிறது. ஆத்மா ஞான சுரூபம் ஆகிறது. அதுவும் ஞானக்கடல் தந்தைதான் தருகிறார். தந்தைதான் வந்து படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை ஞானத்தை கொடுக்கின்றார். அதுவும் ஒரு நொடியின் விஷயம் ஆகும். நொடியில் ஜீவன் முக்தி, மற்ற அனைவருக்கும் முக்தி கிடைக்கிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ராவணனின் பந்தனத்திலிருந்து அனைவரும் விடுபடுகிறார்கள். அந்த மக்கள் உலகத்தின் அமைதிக்காக எவ்வளவு கடினமாக உழைக்கிறார்கள். இதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் புரிந்துள்ளீர்கள். உலகத்தில் அமைதி எப்போது ஏற்படுகிறது? பிரம்மாண்டத்திற்கு அமைதி என்று கூறப்படுகிறது. உலகத்தில் சுகம் மற்றும் அமைதி இரண்டும் இருக்கின்றது. உலகம் தனி, பிரம்மாண்டம் தனி. சந்திரன் நட்சத்திரத்திலிருந்து விடுபட்டதாகும். பிரம்மாண்டம் அங்கே இது எதுவும் இருக்காது. அதற்கு அமைதியான உலகம் என்று பெயர். சரீரத்தை விட்டு அமைதிக்கு சென்று விடுவார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு அதுவும் நினைவு இருக்கிறது. இப்போது நீங்கள் அங்கே செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். வேறு யாருக்கும் தெரியாது. தயார் செய்ய வேண்டி இருக்கிறது. மற்றபடி இந்த போர் நடப்பது நன்மைக்கே. அனைவரின் கணக்கு வழக்கு முடிய வேண்டும். அனைவரும் தூய்மையாகி விடுவார்கள். யோக அக்னி அல்லவா? அக்னியால் ஒவ்வொரு பொருளும் தூய்மை ஆகும். எப்படி பாபா டிராமாவின் முதல் இடை கடைசியை தெரிந்திருக்கின்றார், அதுபோல நடிகர்களாகிய நீங்களும் டிராமாவின் முதல் இடை கடையை தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு தான் சாட்சாத்காரம் என்று கூறப்படுகிறது. இப்போது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. உண்மையில் நாம் சத்தியுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை முழுவதுமாக அறிந்து கொண்டீர்கள். மற்ற மனிதர்கள் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தனர். அங்கே அசுர குணம் உடையவராக மாறியிருக்கின்றார்கள் என நீங்கள் அறிகிறீர்கள். மீண்டும் பாபா வந்து தெய்வீக குணங்களை உடையவர்களாக மாற்றுகின்றார். தந்தை வந்திருப்பதே பத்தீதர்களை பாவனமாக மாற்றுவதற்காக. இந்த தேவி தேவதா தர்மத்தினர்தான் முழுவதும் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள் என உலகத்தில் யாருக்கும் தெரியவில்லை. பாவனமாகவும் பத்தீத்தமாகவும் மாறுகின்றார்கள். இது யாருடைய புத்தியிலும் இல்லை. இவைகள் ஜட சிலைகள் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். துல்லியமாக அவர்களுடைய போட்டோவை எடுக்க முடியாது. அவர்கள் இயற்கையாகவே வெள்ளையாக இருக்கின்றார்கள். தூய்மையான இயற்கையினால் சரீரம் தூய்மை ஆகிறது. இங்கே அசுத்தமாக இருக்கிறார்கள். இந்த வண்ணங்கள் நிறைந்த உலகம் சத்தியுகத்தில் இருக்காது.
கிருஷ்ணருக்கு சியாம் சுந்தர் என்று பெயர். சத்தியுகத்தில் அழகாக இருக்கிறார். கலியுகத்தில் கருப்பாக இருக்கிறார். சத்தியுகத்தில் இருந்து கலியுகம் வரை எப்படி வருகின்றார் என்பது நம்பர் 1 உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணர் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்ததும் பெயர் கிடைக்கிறது. நிச்சயம் பெயர் வேண்டும் அல்லவா? கிருஷ்ணரின் ஆத்துமா அழகாக இருந்தது என நீங்கள் கூறுவீர்கள். பிறகு கருப்பாகிவிட்டது. அதுவே சியாம் சுந்தர் என்று கூறப்படுகிறது. அவரின் ஞானமும் ஜாதகம் கிடைத்துவிட்டது என்றால் முழு சக்கரம் பற்றியும் தெரிந்துவிடும். எவ்வளவு ரகசியம் நிறைந்திருக்கிறது! இதை நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்போது நீங்கள் புதிய வீட்டிற்கு போக வேண்டும். யார் நன்றாக படிப்பை படிக்கின்றார்களோ அவர்களே புது உலகத்திற்கு போவார்கள். பாபா எல்லையற்ற முழு உலகத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை பாபாவிற்கு அதிபதி என்று பெயர். இது படிப்பாகும். இதில் எந்த சந்தேகம் அல்லது கேள்வி எழ முடியாது. இதை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு ஆசிரியரே அனைவரையும் விட உயர்ந்தவர். அவரே அமர்ந்து படிக்க வைக்கின்றார். அவரே சத்தியமானவர். சத்திய நாராயணனின் உண்மையான கதையை படிப்பின் ரூபத்தில் கற்றுக் கொடுக்கின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான சாரம்: தனது அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு அமைதியான உலகத்திற்கு செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும். நினைவின் பலத்தினால் ஆத்மாவை முழுமையாக தூய்மையாக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட்: ஞானக்கடலின் ஞானத்தை சுரூபத்தில் கொண்டு வர வேண்டும். விசார் சாகர் மந்தன் ஞானத்தை சிந்தனை செய்து தனது முடிவை தானே எடுக்க வேண்டும். ஜீவன் முக்தியின் உயர்ந்த பதவியை அடைய தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். வரதானம்: தந்தையுடன் கூடவே இருந்து அவருக்கு சமமாகி அனைத்து கவர்ச்சிகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டவர் ஆவீர்களாக. எங்கு தந்தையின் நினைவு இருக்கிறதோ, அதாவது தந்தையின் துணை இருக்கிறதோ, அங்கு பாடி கான்சியஸ் தேக உணர்வு இருக்காது. தான் தந்தையுடன் கூடவே அல்லது பக்கத்தில் இருப்பார்கள். உலகத்தின் விகாரி வைப்ரேஷன், விகாரங்களின் அதிர் அலைகள் அல்லது கவர்ச்சியின் தாக்கத்திலிருந்து விலகி இருப்பார்கள். இந்த மாதிரி தந்தையின் கூட இருப்பவர்கள் கூடவே இருந்து தந்தைக்கு சமமாக ஆகிவிடுகிறார்கள்.
எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கின்றாரோ அதே போல குழந்தைகளின் மனநிலையும் உயர்ந்ததாக மாறும். கீழே நடக்கும் எந்த விதமான விஷயங்களும் அவர்கள் மீது மற்றவர்களின் தாக்கம் ஏற்படாது. ஸ்லோகன்: மனம் மற்றும் புத்தி கட்டுப்பாட்டில் இருந்தது என்றால் அசரீரி ஆவது சுலபமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.